வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் சொல்லி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூபுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடணும். என்ன கண்டென்ட் வேணால் இருக்கட்டும், சரிங்களா? நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு கேமரா கிளாரிட்டி உள்ள ஒரு ஃபோன், அதுக்காக வந்து ஐஃபோன் வாங்கணும், அமௌண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு கிளாரிட்டியான கேமரா இருக்கிற ஒரு ஃபோன், ஒரு விவோ, ஓப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபோன். நானே ஒரு விவோ Y200 தான், அதில் தான் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுலேயே கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகிரி, அதாவது நீங்கள் குக்கிங் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது நீங்கள் குக்கிங் போடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக இருக்கணும். அந்த இடம் வந்து பளிச்சுன்னு இருக்கணும், சரிங்களா? இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிளாரிட்டியாக இருக்காது. குக்கிங் போடுறவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங் லைட் தேவைப்படும், சரிங்களா? ரிங் லைட் வந்து எதுக்காகனா, நம்ம எடுக்கிற விளாக்ஸ் வந்து வெளிச்சத்தை கொடுத்து நல்லா கிளாரிட்டியாக எடுக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு ரிங் லைட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு. நம்ம எனி டைம் நம்ம இப்படியே நம்மளே பிடிச்சிட்டு வந்து நம்மளால் வந்து ஒரு கேமராவை வந்து ஷூட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு ட்ரைபேட் வந்து வாங்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். குக்கிங் போடுறவங்களுக்கு முக்கியமாக இந்த 2 பொருள் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பேர் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஃபேஸ் காட்டாமல் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதா இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்ஸ் ஓவர் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் நம்ம வாய்ஸ் கிளாரிட்டியாக கொடுக்கணும், நல்லா லவுடாக வரணும் அப்படின்றதுக்காக மைக் வாங்கிக்கிறாங்க. உங்ககிட்ட வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எது கொடுத்தாலும் நல்லபடியாக அது நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக் ஒன்று வாங்கிக்கோங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான் நம்மளோட சேனலுக்கு வந்து தேவைப்படும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் கிளாரிட்டியாக இருக்கணும், கேமரா கிளாரிட்டியாக இருக்கணும், நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வீடியோ வந்து சூப்பராக பெஸ்ட்டாக கொடுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு மறுநாள் வீடியோ போடாமல் ஒரு 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வியூஸ் வந்து சேனலில் கம்மியாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுவும் ஒரு சேனல், நம்மளுக்கு இதுவும் ஒரு வேலை, நம்ம இதுலேயும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ் போடுங்க. லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 2 மணிக்கு வந்து லாங் வீடியோ போடணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் உங்கள் சேனலில் கொஞ்சம் நாளைக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா யூடியூபே வந்து புரிஞ்சுக்கும். ஓ, இவங்க வந்து ஷார்ட்ஸ்னால் இந்த டைமில் அப்லோட் பண்ணிடுவாங்க, வீடியோனா இவங்க 2 மணிக்கு உங்கள் சேனலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுவே தெரிஞ்சுக்கும். அடுத்த நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே என்ன புரியும்னா, ஓ இவங்க சேனலில் 2 மணிக்கு இன்னைக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்ததுக்கான ஒரே ரீசன் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம பார்க்காதவங்க பார்த்துட்டுவாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த யூடியூப்குள்ளே வரணுன்றது, யாரெல்லாம் வந்து யூடியூப்
யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது, பெருசாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா, யூடியூப்காக ஏதாவது வாங்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் வந்து பேச போகிறோம், ஏர்ன் பண்ண போகிறோம். ஏர்ன் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் முக்கால்வாசி இதில் எல்லாருமே வருவாங்க. டைம் பாஸ்க்கு வரவங்க யாருமே கிடையாது, அப்படி பார்க்குறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.